நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு அந்த கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஏன்னா அன்றாடம் என்கிட்ட கன்சல்டேஷன் கேட்க வரக்கூடியவங்க, இல்லை நான் லைவ்ல வந்து இருக்கும்போது அந்த கமெண்ட்ஸ்ல பதிவிடக்கூடியவங்க நிறைய கோர்ட் கேஸ் சார்ந்த நிறைய கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே எண்ணற்ற பதிவுகள்லாம் அந்த கோர்ட் கேஸ் சார்ந்த பதிவுகள் போட்டுருக்கிறோம். அது போய் பார்க்குறவங்க போய் பார்த்துக்கலாம். இருந்தாலும் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப இது சார்ந்த பதிவுகள் போட வேண்டியது இருக்கு. எதுக்காக எல்லாத்துக்கும் அவேர்னஸ் தான். ஒரு பயமுறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் எண்ண ஓட்டம் என்பது இல்லை. எல்லாருக்கும் அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இது போல விஷயங்கள் இருக்கு, அமைப்புகள் இருக்குதுன்னா கவனமாக நம்மளுடைய செயல்களை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய வகையில இந்த பிரச்சனைகள் சொல்லலாம். கொலை இருக்கு, கொலை கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். இல்ல நீங்க மத்தவங்க கிட்ட ஏதாவது விஷயங்களை ஏமாந்து அது மூலமா கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் நடக்கலாம். இல்ல சொத்து பத்து பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், பங்காளிக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு மூலமா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய எண்ணற்ற விஷயத்தின் மூலமாக இது கோர்ட்டு கேஸ் அப்படின்ற விஷயங்கள் என்பது போகும். இல்ல நீங்க ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கலாம், இல்ல மத்தவங்க பணத்தை ஏமாத்தி இருக்கலாம். அதன் மூலமா அவங்க வந்து அந்த கேஸ் என்பது போட்டிருப்பாங்க. இது போல நிறைய விதமான அமைப்புகள் என்பது வந்திருக்கும். இது வேற ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட கேஸ், போக்சோ சம்பந்தப்பட்ட சட்டத்தின் மூலமாக சிக்கக்கூடிய சுச்சுவேஷன், நிறைய கேஸ்கள்லாம் இது சார்ந்த விஷயங்கள் எப்படி போகும் சார் சொல்லி தொடர்பு கொண்டு பேசுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செவ்வாயை வந்து கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய சூழல் என்பது இருக்கு. ஏன்னா செவ்வாயின் வந்தாலே ரத்தம், அடிதடி, வெட்டுக்குத்து அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். ஆயுதம் தாங்குதல், எல்லா விஷயங்களும் சொல்லிடும். செவ்வாயை நம்ம ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். நல்ல செவ்வாய், கெட்ட செவ்வாய் ரெண்டு எடுத்துக்கலாம். அதாவது எல்லாமே படிநிலை தான். ஒரு சுபத்துவம் பெற்ற நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த ஆயுதங்கள் மூலமாக, அந்த தன்னம்பிக்கை தைரியத்தின் மூலமாக அந்த நபரை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த பதவியில உட்கார வச்சிடும். ஏன்னா இப்போ செவ்வாய் எடுத்தாலே போலீஸ், ராணுவம், இல்ல பேராமிலிட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து செவ்வாய் என்ற அமைப்புல எடுத்துக்கலாம். அது வந்து சுபத்துவம் பெற்ற செவ்வாய். இதுவே கெட்டு போன செவ்வாய், பாபத்துவமான செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இது போல வந்து ரவுடிசம் பண்றது, அடிதடி, வெட்டுக்குத்து, இது போல விஷயங்கள்லாம் கட்ட பஞ்சாயத்துல இருக்கணும்ல, அதுவும் செவ்வாயை குறிக்கக்கூடியதுதான். ஆனா இது பாபத்துவமான செவ்வாய். இதன் மூலமா அவங்க பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. அது சுபத்துவம் பெற்ற செவ்வாயின் மூலமாக அவங்களுக்கும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது எடுத்துக்கும். அப்ப செவ்வாய் ரெண்டு விதமான அமைப்புகள் என்பது வேலை செய்ய அந்த இடத்துல. அப்ப செவ்வாய் ஒரு பக்கம், அது போல சனியும் பார்க்கணும். செவ்வாய்க்கு சனிக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சனி என்பது நீதி, நெறி, நியாயம் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. சனி கெட்டு இருக்கும், பாபத்துவமான அமைப்புகள் இருக்கும். பாபத்துவம்னா என்னன்றது புரிஞ்சுக்கணும். அசுப கிரகங்கள் பர்டிகுலரா ராகு, கேது, அதே போல செவ்வாய், இந்த சூரியனை எடுத்துக்கலாம் சில நேரங்கள். என்ன சட்டம் சார்ந்த விஷயங்கள், அரசனாலே அது வந்து சூரியன் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது வந்து அரை பாபர் என்ற அமைப்புல இடத்துல சூரியன் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அதே போல பாபத்துவமான தேய்பிரை சந்திரன், இது போல தொடர்பு பெற்ற சனி என்பது 6, 8, 12 பாவத்தின் தொடர்பு பெற்ற சனி என்பது கெட்ட விஷயங்களை, தவறான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். குள்ளநரித்தனம்வாங்கல்ல, நயவஞ்சகம், மற்றவங்களை வந்து ஏமாத்தி பிழைக்கக்கூடிய தன்மைகள். ஏன்னா சனினாலே நீதி, நெறி, நியாயத்தை குறிக்கக்கூடியவர். இந்த பாபத்துவமான சனி என்பது அந்த நீதியை வந்து தவறக்கூடிய ஒரு அமைப்புல கொண்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இது போல சனி என்றது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பார்க்கணும். இன்னும் சனினால இருட்டுன்றது அமைப்புல வந்துடும்ல. இப்ப ஏதாவது ஒரு வீட்டுல போய் கொள்ளடிக்கிறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இருட்டான விஷயங்கள்னாலே சனிதான். ஓகேங்களா? அப்ப யாருக்கு தெரியாம ஒரு விஷயத்த வந்து ஏமாத்துறது, இது போல விஷயங்கள் சனி வந்ததுனால இந்த சனி செவ்வாய் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து தொடர்பு இருந்தாலே அவங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் வந்துடும். சனியும் செவ்வாயும் நேரடி பார்வை, சமசத்தமா பார்வை, இல்ல சனியோடைய 3, 7, 10 பார்வையா செவ்வாய் இருக்கிறது, இல்ல செவ்வாயோட 4, 7, 8 பார்வையா சனி இருக்கிறது. இப்படி சம்மதம் பெற்று அவங்களுக்கு அது குறிப்பிட்ட கிரகத்தின் தசா காலங்கள் என்பது வரும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயம் என்பது வந்துருவாங்க. சரி, இப்ப இந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கைப்பட்டுருச்சு, லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல இருக்கு, சொத்து பத்தின் மூலமாக இந்த கோர்ட்டு கேஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மத்தவங்களை யாராவது நீங்க வந்து நிலத்தை அபகரித்து இது போல விஷயங்கள் வந்துடும், அதன் மூலமாக கேஸ் என்பது வந்துடும். இல்ல வந்து 2ஆம் பாவத்துல இருக்கு, குடும்ப தகராறு ஏற்பட்டுரும். இந்த சனியும் செவ்வாயும் காம்பினேஷன் 2ஆம் பாவத்துல இருக்கு, குடும்ப தகராறு, அதன் மூலமாக கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து போகும். 9ஆம் பாவத்துல இருக்கு, பூர்வீக சொத்து சார்ந்த வகையில கோர்ட்டு கேஸ் போகும். இல்ல 10ஆம் பாவம் தொடர்பு இருக்கு, தொழில இருக்கக்கூடிய போட்டி பொறாமையின் மூலமாக ஒரு கோர்ட்டு கேஸ் சார்ந்த பிரச்சனைகள் போகும். அப்ப இந்த சனியும் செவ்வாயும் சம்மதம் பெற்று எந்த பாவத்தில் இருப்பது பொறுத்து அது என்ன விதமான கேஸ் என்ற அமைப்புல நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் எப்ப சார் வரும்? சரி, சனி செவ்வாய் சொல்லிட்டீங்க, ராகு கேதுன்றது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. தவறுனாலே அது ராகு கேதுன்றதுனால இந்த சனி செவ்வாய் ராகு கேது தொடர்புகள் ஒருவரின் ஜாதகத்தில் இருந்தாலே அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் சார்ந்த வகையில் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எக்ஸப்ட் ஒரே ஒரு விதிவிலக்கு தான், லக்னாதிபதி சுபத்துவம் இருக்கும் பட்சத்துல இந்த காம்பினேஷன் தான் அந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. லக்னாதிபதியை பொறுத்தவரையில ஒருவர் எப்படி நடந்து கொள்வார், அவரோட கேரக்டர் எப்படிப்பட்டது,
அப்படின்றதுலாம் சொல்லக்கூடியது. ஒண்ணு லக்னாதிபதியும் லக்னமும் சுபத்துவம் பெற்ற ஒரு அமைப்பு, சுபகிரக தொடர்புகள் பெற்று இருக்கு. லக்னாதிபதி 8-12 காம்பினேஷன் பதி இல்ல, நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல நான் மேல சொன்ன இந்த சனி செவ்வாய் ராகுக்கு தொடர்பு இருந்தாலும் அது போல தவறான வழிகளுக்கு இல்ல வந்து ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து எப்படி வெளிக்கொண்டு வெளில வரக்கூடிய ஒரு கேரக்டர் என்பது அவங்களுக்கு இருக்கும். இது போல பிரச்சனை மாட்ட மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இதுவே லக்னாதிபதியும் பாபத்துவம் பெற்று நான் மேல சொன்ன அந்த கிரக கொடுப்பனைகள் இருக்கும் பட்சத்துலதான் இது போன்ற நபர்கள் தான் போய் அந்த பிரச்சனையில போய் மாட்டிப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, பொதுவாகவே இந்த இது போல பிரச்சனைகள் எப்போ ஒரு மனிதனின் வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6, 8, 12 இந்த 3 பாவங்களை இந்த பாவாதிபதிகளோட கிரகத்தின் தசா காலங்கள்ல புத்தி காலங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். புத்தி காலங்களை விட தசா காலங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இது போல காலங்கள்ல அதாவது கெட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கணும். 6ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ இல்ல அஸ்தங்கம் ஆகியிருந்தாலோ வலிமை குறைந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பர்டிகுலரா 6, 8, 12ஆம் அதிபதி என்பது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. அதுல 8ஆம் பாவம் என்பது அந்த கோர்ட்டு கேஸ் எதன் மூலமாக போகுன்றது சொல்லக்கூடியது. சிறைவாசத்தை அனுபவிப்பாரா இல்லையா 12ஆம் பாவம் என்பது சொல்லும். அப்போ பொது பர்டிகுலரா 6, 8, 12ஆம் பாவத்தை நம்ம வந்து உற்று கவனிக்க வேண்டும் ஒருவரின் ஜாதகத்துல. இது கெட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னா பாபத்துவமான அமைப்புக்கும் வீக்கா இருக்கிறதுக்கு 2 விதமான அமைப்புகள் இருக்கு. 6, 8, 12ஆம் அதிபதி நீச்சம் அடைந்திருந்தாலோ இல்ல அஸ்தங்கம் சூரியனோட நெருக்கத்துல போய் அஸ்தங்கம் ஆயிருந்தாலோ இல்ல வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலோ அவருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் சார்ந்த பிரச்சனைகள் வராது. ஆனால் கெட்டு இருக்குது பாபத்துவமான அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கெட்டு இருக்கிறதுக்கும் பாபத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பகைத்தன்மை பெற்றிருந்தாலோ 6, 8, 12ஆம் அதிபதி பகைத்தன்மை பெற்றிருந்தாலோ இல்ல 6ஆம் அதிபதி 8, 12ஆம் பாவத்தோடு இல்ல அதிபதிகளோடு தொடர்பு பெற்றிருந்தாலோ இல்ல சனி செவ்வாய் ராகுக்கு தொடர்பு பெற்றிருந்தாலும் இது பாபத்துவமான அமைப்பு. இவங்க தான் வந்து பத்தி கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து மாட்டிப்பாங்க. அதனுடைய தசா காலங்கள் மீது கண்டிப்பாக வர வேண்டும். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இல்லைன்னா அஷ்டமத்து சனி 7 சனி காலங்கள்ல இது போல பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க. இல்ல மாரக பாதகாதிபதி தசா புத்தி காலங்களும் இது போல பிரச்சனை அனுபவிப்பாங்க. இந்த தசா புத்திகள் மீது வர வேண்டும். அது வராத பட்சத்துல அவங்க ஜாலியா இருந்துக்கலாம். அது வந்துருச்சுன்னா பிரச்சனை கண்டிப்பாக வந்துருந்ததை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இது போல எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஒரு காம்பினேஷன் சொல்றேன் பாருங்க. ஏன்னா 6, 8, 12 பொதுவா சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு கடக லக்கணமாக இருக்கிறது. கடக லக்னத்துக்கு பர்டிகுலரா 6ஆம் அதிபதி என்றது குரு என்றது வரும். குரு என்ற கிரகம் லக்னத்துக்கு 8ஆம் வீடான கும்பராசியில சனியோடைய சேர்க்கை பெற்று குரு சனி காம்பினேஷன் லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் என்பது இருக்கு. அதே போல அந்த ஸ்தானாதிபதி சனி குரு ரெண்டுமே அந்த 8ஆம் பாவத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட தசை என்பது வருதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஏன்னா ஆப்போசிட்ல செவ்வாயோடைய சமசத்துவ பார்வை கடக லக்னத்துக்கு 2ஆம் வீடான சிம்மராசியிலிருந்து சனி செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையாக அந்த குருவையும் சனியும் பார்க்குதுன்னு வச்சுங்க. அப்ப பாபத்துவமான சூழல்கள் இருக்கு, 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு இருக்கு, 6, 8 காம்பினேஷன்ல இருக்கு. அப்ப அந்த குரு தசையோ சனி தசையோ அவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை என்பது வந்துடும். எதன் மூலமாக வரும் அப்படின்ற அமைப்புல எடுத்துக்கும் போது சில செவ்வாயின் தொடர்புகள் இருக்கு. 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் ஏதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல கடன் சார்ந்த விஷயங்கள் வாங்கியிருப்பாங்க, இல்ல வேற யாருக்கா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து இவங்க ஏதாவது ஜாமீன் கைத்து போட்டிருப்பாங்க. இதன் மூலமா அவங்க வந்து பிரச்சனை என்பது அனுபவிக்கக்கூடிய சூழல் வந்து வந்துடும். இல்ல வேற நிலத்தகராறு இது சபை தொடர்புகள் இருக்குதுல்ல, நிலத்தகராறு சார்ந்த விஷயங்கள் வரும். சபை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 10ஆம் அதிபதியா வர்றதுனால தொழில் சார்ந்த போட்டிகள் மூலமாக அந்த கோர்ட்டு கேஸ் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இது போல அந்த காரகத்தொகையை எடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். சரி, இதுல இருந்து வெளில வருவாங்க வரமாட்டாங்களா அடுத்த முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப தொடர்புகள்லாம் சொல்லிட்டேன். 6, 8, 12ஆம் அதிபதி பாபத்துவமாகி அதோட தசா காலங்கள்ல புத்தி காலங்கள்ல இது போல பிரச்சனைகள் அனுபவிப்பாங்கன்ற விஷயங்கள் வந்துருச்சா. இப்ப எல்லாரும் வெளில வருவாங்களா இல்லையான்றதா நிறைய பேருக்கு இந்த தொடர்பு கொண்டு பேசும்போது இப்ப பிரச்சனை வந்துச்சு சார், இல்லன்னு வெளில வருவாங்களா அப்படின்றத மெயினா கேட்பாங்க. ஒரு அடிதடி ஆயிடுச்சு, வெட்டுக்குத்து ஆயிடுச்சு, இல்லன்னு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் கேஸ் நடந்துட்டு இருக்குது, தீர்ப்பு வரக்கூடிய சூழல்கள் என்பது இருக்குது, வெளில வருவாங்களா வரமாட்டாங்களா கேட்பாங்க. இப்ப நான் அதே தொடர்புகள் எடுத்துங்க. அதே கடக லக்னம் 6ஆம் அதிபதி குரு 8ஆம் பாவத்தில் சனி சேர்க்கை பெற்று இருக்குது. அதே போல லக்னத்துக்கு 2ஆம் பாவம் சிம்மராசிலிருந்து செவ்வாயோட பார்வை என்பது இருக்குது. அவங்களுக்கு இதுல இருந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒண்ணு சுபத்துவம் பெற்ற தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை என்பது இருக்க வேண்டியது இருக்கும். அதாவது பௌர்ணமி சந்திரனாகி அதே லக்னத்துக்கு 2ஆம் இடத்து சிம்மராசியில் இருந்து சந்திரனுடைய பார்வை அதுல இருந்து அவங்க வெளில வரத்துக்கான சூழல்கள் வந்து கொடுக்கும். இல்ல நல்ல சுபத்துவம் பெற்ற சேர்க்கை பெறாத புதனின் பார்வையும் அவங்களுக்கு அதில் வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் வந்து கொடுக்கும். இல்ல வர சுபகிரக தொடர்புகள் சுக்கரனுடைய தொடர்பும் நல்ல எந்த பங்கம் பெறாம இருக்கக்கூடிய சுக்கரனுடைய தொடர்பும் அவங்களுக்கு அதுல வெளில வரத்துக்கான சூழல் என்பது கொடுக்கும். இப்படி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இல்ல லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து 11ஆம் பாவம் வந்து பொதுவாக வெற்றி ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா 6ஆம் பாவம் என்று கோர்ட்டு கேஸ், அந்த கோர்ட்டு கேஸ்ல வெற்றி பெறணும். அந்த 6க்கு 6ஆம் இடமாகிய அந்த 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடத்துல நல்ல கிரகம்
பர்டிகுலரா அசுப கிரகம் இருக்கலாம்ன்ற அமைப்புல வந்துடும். ராகு, கேது, சனி, செவ்வாய் இதெல்லாம் வந்து 11ஆம் இடத்துல இருக்கலாம். இல்ல சுபகிரக தொடர்புகளாச்சும் அந்த 11ஆம் இடத்துல இருந்து அந்த 11ஆம் இடத்தின் அதிபதிக்குரிய புத்தியோ இல்ல வேற ஏதாவது புதிய தசையாக வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக வெளில வருவாங்கன்னு எடுத்துக்கலாம். சில டைம் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்குனாலும் நம்ம சொல்லிடலாம். இப்ப அதே குரு தசை நடக்குது. அந்த குரு தசையில கடைசி புத்தி ராகு புத்தி என்பது நடக்குது. அப்ப அந்த ராகு புத்தி முடிஞ்சதுன்னா குரு தசை முடிஞ்சிடும். அடுத்த சனி தசை வருது. அப்ப அந்த கேஸ்ல இருந்து வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா 6ஆம் அதிபதி குரு 8ஆம் பாவத்திலிருந்து சனி காம்பினேஷன்ல தான் இருக்கு. ஆனால் அந்த இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் போது அதே போல சுபகிரக தொடர்பு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லக்னாதிபதியாகிய அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து அந்த சனியையும் பார்க்குது, குருவையும் பார்க்குது. அப்ப அடுத்த சனி தசை என்பது வருது. குரு தசை முடிஞ்சு ராகபுத்தி முடிஞ்சு சனி தசை என்பது ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப அந்த சனி தசை காலங்களில் நிச்சயமாக வெளில வருவாங்க. அதுவே அந்த சுபகிரக தொடர்பு இல்ல, அந்த சந்திரனோட பார்வை என்பது இல்ல, கெட்டு இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பட்சத்துல குரு தசை முடிந்து அந்த தீர்ப்பு வந்து அந்த சனி தசையில தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். இது போல நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஒண்ணு சுபகிரக தொடர்பு இல்ல 11ஆம் பாவம் வெட்டி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியின் தசா புத்தி நல்ல அமைப்புல இருந்து சுபத்துவம் பெற்ற அமைப்புல இருந்து அந்த புத்திகள் வரும்போது நிச்சயமா வெளில வருவாங்க. இல்லைன்னா கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் வந்து கொடுத்துரும். இது என்ன விதமான பிரச்சனையில மாட்டுவாங்கன்றத முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். இது காலபுருஷன் அடிப்படையில் அந்த விஷயம் நம்ம வந்து பாத்துக்கலாம். மேஷ லக்னத்துக்கு இந்த தொடர்புகள் இப்ப குரு சனி காம்பினேஷனு கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல கும்பராசில இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனாகிய மேஷ ராசிக்கு 11ஆம் இடமாக இருக்குதுல்ல, அது வந்து என்ன விதமான பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கட்சி, சங்கம், குழு, கூட்டம் இது போன்ற வகையில பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல வேற ஏதாவது நண்பர்கள் இடையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல இதே காம்பினேஷனு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து காலபுருஷன் 5வது ராசியாக சிம்ம ராசியாக இருக்குன்னு வச்சுங்க. அவங்களுக்கு இது போல வந்து தவறான பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் இல்ல மற்ற பெண்களோடு ஆண்களோடு தொடர்பில் ஏற்பட்டு அதன் மூலமாக இல்ல வந்து வேற ஏதாவது தவறு பண்ணிடுறது, அவங்க ஃபோர்ஸ் பண்றது, இது போல விஷயத்தின் மூலமா கோர்ட்டு கேஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாகிய ரிஷப ராசியில லக்னத்துக்கு 8ஆம் இடமாகவும் அந்த ரிஷப ராசி என்பது ஆகி, லக்னத்துக்கு 8ஆம் இடம்னா எந்த அமைப்புல வரும்னா பர்டிகுலரா துலா லக்னக்காரர்கள் தான் அமையும். அவங்களுக்கு காலபுருஷன் 2ஆம் இடமாக இருக்கு, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இது போல வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு. அதே தசாகாலம் வருதுன்னா அவங்க எதன் மூலமா கோர்ட்டு கேஸ் வருதுன்னா நகை சம்மந்தப்பட்டது, இந்த குடும்ப தகராறு சம்பந்தப்பட்ட விஷயம் கோர்ட்டு கேஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போல காலபுருஷன் அடிப்புல அந்த விஷயங்கள் பார்க்கணும். இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் இந்த பிரச்சனை அனுபவிப்பாங்க, எந்த காலகட்டத்தில் அனுபவிப்பாங்க, அதுல இருந்து வெளில வரணும்னா என்ன விதமான சுபகிரக தொடர்புகள் இருக்கணும், எந்த காலகட்டத்துல வருவாங்கன்றத அந்த 11ஆம் அதிபதி இது போல காலங்கள்ல வருவாங்கன்ற விஷயங்கள் டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாகவே ஒரு லக்னத்துக்கு 7ஆம் பாவம் பாபத்துவமாக ஆகி 7ஆம் அதிபதி பாபத்துவமாக ஆகி உங்க லக்னத்துக்கு 8, 12ஆம் பாவம் தொடர்பு பெற்றிருக்குன்னு வச்சுங்க, நீங்க மத்தவங்க மூலமாக ஏமாற்றப்படுவீர்கள். நீங்க நிரபராதியா இருப்பீங்க, ஆனா மத்தவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க. இதுவே லக்னாதிபதி பாபத்துவமாகி லக்னத்துக்கு 2, 6, 10ஆம் பாவம் தொடர்பு பெற்றிருக்குன்னா நீங்க மத்தவங்களை ஏமாற்றக்கூடிய சூழல் என்பது வந்துடும். ஏன் மத்தவங்க மூலமா நீங்க பிரச்சனை அனுபவிப்பீங்க அப்படின்றதுக்காக சொல்றேன்னா, சில டைம் நீங்க நிரபராதியா இருப்பீங்க, உங்க மேல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா சில மாற்று நபர்கள் மூலமாக நீங்க பிரச்சனை அனுபவிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு லேடி வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. அவங்க இன்னொருத்தருக்கு பல வருடங்களாக ஒரு இடத்துக்கு ரெண்டுகள் என்பது கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு தான், பல வருடம் இருக்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்குதுதான். இருந்தாலும் அவங்க அவசர தேவையின் காரணமாக குடும்ப பொருளாதார சூழலின் காரணமா அந்த இடத்த விற்கணும், அதுக்காக காலி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க காலி பண்ண முடியாது, நான் இங்கதான் இருந்திருக்கிறோம், எங்களுக்கு இப்போதைக்கு காலி பண்ணக்கூடிய சூழல்கள் இல்லை அப்படின்ற மாரி பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கு. இதன் மூலமா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் அந்த லேடின்றது கோர்ட்ல போய் கேஸ் என்பது போட்டிருக்காங்க. அவங்க நம்ம தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. பேசும்போது சொல்லியிருந்தாங்க, அவங்க ஜாதகத்தை நான் பார்த்தேன், அவங்களுக்கு மிதுன லக்னம், பர்டிகுலரா இந்த நிலப்படம் சார்ந்த விஷயங்கள்லாம் 4ஆம் பாவம் தானே. மிதுன லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி புதன் வருவாரு. கோர்ட்டு கேஸ்னாலே இந்த இடத்துல 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கும். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ ஆட்டோமேட்டிக்கா புதன் செவ்வாய் காம்பினேஷனு லக்னத்துக்கு 12ஆம் 8வது வீடாகிய மகர ராசி, அது மிதுன லக்னத்துக்கு 8ஆம் வீடு மகர ராசி, அந்த இடத்துலன்றது புதன் செவ்வாய் காம்பினேஷன் அந்த இடத்துல இருக்கு. சபாதசையில தொடர்பு கொண்டு பேசுறாங்க. அப்பதான் அந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கு. சபாதசை முடியக்கூடிய தருவாயில் என்பது இருக்கு. இன்னும் ஒரு விஷயத்தை இந்த கேஸ் இழுத்தடிக்கும் மேடம், ஏன்னா செவ்வாய் பாபத்துவமான ஒரு அமைப்பு, 8ஆம் பாவ தொடர்பு, 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் காம்பினேஷன் 8ஆம் பாவம் தொடர்பு இருக்கிறதுனால இந்த தசை என்பது முடிக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா இழுத்தடிக்கக்கூடிய ஒரு கேஸ். சரி, இது முடிச்சுட்டு இந்த செவ்வாய் தசை முடிஞ்சு அடுத்த தசையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகு நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடமாகிய மேஷராசியில ராகு அமைப்புகள் இருந்து நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஓகேங்களா? நல்ல அமைப்பு. குருவுடைய பார்வையில அதே 7ஆம் இடத்துல
அதாவது தனுசு ராசியில குரு இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குது. ராகு லக்னத்துக்கு 16ஆம் பாவம் வெற்றி ஸ்தானம். ஆல்ரெடி முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ராகு தசை வந்து நிச்சயமா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது நீங்க தான் சக்சஸ் ஆவீங்க. பர்டிகுலரா இன்னும் அவங்க மூலமாக இது போல வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்றதுக்காக உங்களுக்கு சில காசுகளும் வாங்கி உங்களுக்கு பணமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல நடந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் தொடர்பு கொண்டு பேசி இதே போல பிரச்சனை சார் பல வருஷங்களா இருந்துருச்சு, உங்ககிட்ட நான் ஒரு கன்சல்டேஷன் எடுத்தேன், நீங்க இதே போல கரெக்டா சொன்னீங்க, ராகு தசை ஸ்டார்ட் ஆகும் போது இந்த விஷயங்கள் ஏற்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே போல இப்ப அந்த கோர்ஸ் சக்சஸ் ஆகி எனக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் செட்டில்மெண்ட் வந்து இப்ப அந்த இடத்த விற்கக்கூடிய தருவாயில் என்பது இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது போல எண்ணற்ற உதாரணங்கள்லாம் இருக்கு. நான் பார்க்கும்போது கரெக்டா நம்ம வந்து எடுத்து துல்லியமா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவப்பட்டு நம்ம விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். இது போல எண்ணற்ற பதிவுகள்லாம் நான் போட்டிருக்க முன்னாடி இருந்தாலும் இந்த விஷயத்தை இப்ப சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கு, கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.